மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக நம்மை எந்த மார்க்கத்தில் அழைத்துச் சொல்கிறார்கள்? ஞானம் என்னும் மார்க்கத்தில் அழைத்துச் சென்று இதோ அந்த மோட்சம் என்ற விஷயத்தை நமக்கு மிக அருகே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் சொல்கிறார்கள்? அவளுடைய ரூபங்கள், எந்த ரூபம்? ஞானத்தின் வடிவமாக அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள். ஞானம் என்று சொன்ன உடனேயே எந்த வடிவம் நமக்கு தெரிய வேண்டும்? அவளுடைய பிரம்மஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபம், இப்படி பல விதங்களில் நாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த வடிவம் நமக்கு தெரிய வேண்டும். அப்ப அந்த வடிவங்களுக்கு தொடர்புடைய நாமங்களாக சொல்லிக்கொண்டு அஷ்டமூர்த்தி என்று சொல்லி 8 விதமான வடிவங்கள், 8 மூர்த்திகள் ஸ்வரூபமாக அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா இது எல்லாமே விசேஷமாக இருக்கக்கூடியவை. எப்படின்னா 8 வகையான பிரகிருதிகள் எல்லாமே சொல்றாங்களே, அந்த கூட இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படி இருப்பவள் எப்படி இருக்க முடியும்? யாரால் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றும் இல்லையா? அதற்குரிய நாமம் ஓம் அஜாஜைத்ரியை நமஹ. ஓம் அஜாஜைத்ரியை நமஹ. இப்போ இதை எப்படி பதம் பிரிக்கிறோம் அப்படின்னா அஜா ஜெயத்ரியை. அஜா அப்படின்னா அவித்யை, அஜ்ஞானம். ஜெயத்ரியை அதாவது ஜெயத்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஜெயத்ரி என்றால் இப்போ வெற்றி கொண்டவள். எதனை வெற்றி கொண்டாள் என்றால் இந்த அவித்யையும் அஜ்ஞானத்தையும் அவள் வெற்றி கொண்டவளாக இருக்கிறாள். இது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏனென்றால் அவள் தான் வித்யா ஸ்வரூபிணியாக இருக்கிறாள் இல்லையா? அப்படி அவள் வித்யா ஸ்வரூபிணியாக இருப்பதால் தனியாக ஜெயிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் வெற்றியாளர்களை சொல்லும் பொழுது ஜெயத்ரிய அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி, அப்ப நமக்கு எப்படி வருகிறாள் என்றால் ஞானஸ்வரூபிணியாக வந்து நமக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து என்ன செய்கிறாள்? இந்த அஜா அப்படிங்கிறது ஒரு அழுக்கு போலதானே, அந்த அஜ்ஞானத்தை போக்குகிறாள் என்றால் என்ன அர்த்தம்? இங்க நமக்கு அந்த சக்தியை கொடுக்கிறாள். இப்ப சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கேள்வி ஞானம் மட்டும் பதாது இல்லையா? அந்த கேள்வி ஞானம் இல்லாமல் ஒரு குருவின் மூலமாக குருவே நமக்கு அப்படி வாழ்ந்து காண்பித்து இப்படி வாழ்ந்தால் இவற்றையெல்லாம் வெல்லலாம் என்று. ஏன்னா அஜ்ஞானம் அப்படிங்கிறது வந்து எளிதில் போகாதே. அதை ஒருவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருந்தால் தானே நாம் அதை நம்பி அந்த வழியில் செல்வோம். ஏனென்றால் அஜ்ஞானம் என்னும் மாயை மிகவும் பலமாக நம்மை பிணைத்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அங்கே குருவின் ஆசீர்வாதம், அவருடைய துணை, அவருடைய அபயக்கரங்கள் அவருக்கு இங்கே நமக்கு கொடுத்து ஞான மார்க்கத்தில் சொல்ல வழியை நமக்கு காண்பித்து கொண்டே வருகிறது. அப்படி நாம் செல்லும் பொழுது அவளை நாம் பற்றி கொண்டு விட்டாலே போதுமா? அவள்தான் சதா எப்பொழுதும் இந்த அஜாவை ஜெயித்து கொண்டே இருக்கிறாள் இல்லையா? அப்படி என்றால் அவள் நமக்கும் இந்த அஜாவை அழிக்கக்கூடிய சக்தியை கொடுத்து நம்மை இந்த மாயையில் இருந்து விடுவிப்பாள். இது அத்தனையும் எப்படி சாத்தியம் என்றால் அவளுடைய அனுகிரகத்தால் சாத்தியம். அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது எங்கே? அவளுடைய திருவடி சரணங்களை நாம் பற்றும் பொழுது அவளுடைய அந்த கடைக்கண் பார்வை, அந்த கடைக்கண் பார்வை ஒன்று போதும் அந்த அனுகிரகத்தை கொடுப்பதற்கு. அந்த அனுகிரகத்தால் நாம் எந்த சக்தியை பெற முடியும்? மகாபெரிவா சரணம்.